ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபல்லூடா தான் பார்க்க போகிறோம். அதாவது ரெஸ்டாரண்ட்லலாம் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே போலவே நம்ம வீட்டில் இருக்க பொருளையே வச்சு நம்ம சூப்பராக செய்யலாம். வாங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. வீட்டில் நம்ம ஜெல்லி மட்டும்தான் கொஞ்சம் செய்யணும், மற்றது எல்லாமே நமக்கு ஈஸி மெத்தட் தான். எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் தான் வாங்கி காச போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா 2 ஆவின் பால் வாங்கியிருக்கேன். 2 ஆவின் பால் பாக்கெட் வாங்கிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதாவது 2 பாக்கெட்னா 1 லிட்டர் அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன் பால். அதை கட் பண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக கூட காய்ச்சிக்கலாம். நம்ம இதில் ரோஸ் மில்க் எசன்ஸ்லாம் கலக்க சொல்லி நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக கூட மாறும். அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி கூட தான் ஊற்றிருக்கேன். அதாவது 1 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டரு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிருக்கேன். இது ஒரு பக்கம் காயட்டும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம ஜெல்லி செய்யணும் இல்லையா, அதனால் அகர் பாக்கெட் ஒரு பாக்கெட் வந்து நான் கட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது மாதிரி இருக்கவங்க நீங்கள் கடையில் போயிட்டு கடல் பாசின்னு கேட்டிங்கன்னா சைனா கிராஸ், கடல் பாசி, அகர் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். இது இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அது கரையிறதுக்காக தண்ணி போட்டிருக்கேன் நான். இந்த பக்கம் பால் காஞ்சிருச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டோங்க. இது கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அகர் எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்துடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா காய்ச்சுங்க. நல்லா கொதிச்சு நல்லா அந்த கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு பச்சை வாசனை போனால் நல்லா தான் இருக்கும். ஒரு சில பச்சையாக பாலில் கூட செய்வாங்க, அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றி செய்வாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் காசி செய்கிறது நல்லா தாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்ல. இது காஞ்சிருச்சு. வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அகர் வச்சு இந்த பக்கம் நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்களா, அது நல்லா கொதிச்சு வந்துச்சு நம்மளுக்கு. இப்போ அதில் வந்து அகர் ஊற வச்சுருக்கேன். 1/2 hour முன்னாடி நான் அகர் ஊற வச்சிட்டேன். அந்த அகர் இதில் போட்டுட்டிங்கன்னா அது நம்ம கொதிக்கிற தண்ணி நல்லா கரைஞ்சி வருங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே நான் என்னென்ன கலரில் நான் ஜெல்லி செய்ய போகிறேன் சொல்லி உங்களுக்கு காட்டிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பவுல் எடுத்திருக்கேன். 3 கலர் தாங்க நான் செய்ய போகிறேன். க்ரீன், எல்லோ, ரெட் 3 தான் செய்ய போகிறேன். 3 கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து 3 பவுல்லையும் 3 கலர் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எதுவுமே வந்து ஃப்ளேவர் இருக்க கலரில் எதுவுமே நான் சேர்க்கலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் கேசரி பவுடர் தாங்க நான் வச்சு செய்கிறேன். எதுவுமே அதாவது ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸோ இல்லை எந்த ஃப்ளேவர்ஸுமே நான் இல்லாமல் ப்ளைனாக தான் செய்ய போகிறேன். அப்படி செஞ்சால் அதாவது சாப்பிட்ருவாங்க, அதுக்காக தான். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. நான் கலரும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம கலர் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கலர் பவுடரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டியோ இல்லை 1.5 கரண்டியோ ஊற்றிட்டு இதில் நம்ம சுகர் போட போகிறோம். ஊற்றி வச்சாச்சு. பாருங்கள், உங்களுக்கு ஊற்றுனதுமே தெரியும். நான் போட்ட கலர்லாம் உங்களுக்கு நல்லாவே வெளிச்சமாக பால் அப்படியே சூப்பராக தெரியும். பார்க்க சொல்ல நல்லா பிரைட்டாக தெரியும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு நான் சுகர் சேர்க்க போகிறேன். சுகரில் உருண்டையாக வேறு ஒன்றும் இல்லைங்க, அது சாமி கற்கண்டு தான். நான் சாமி கும்பிட சொல்ல கற்கண்டெலாம் வைப்பேன் இல்லைங்களா, அதை எடுத்து சுகரில் போட்டு வச்சுருவேன். காலையில் காஃபி போட சொல்ல அது கலந்து குடிச்சிடுவோம், அதுக்காகத்தான். இப்போ வந்து சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீதி இருக்க அகர் லிக்விட் எடுத்து ஊற்றியாச்சு. 3த்தையும் ஈவனாக ஊற்றி நான் கரைச்சி வச்சாச்சு. இது வந்து ஒரு 1 hour அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இது நல்லா நம்மளுக்கு திக்காகி சூப்பராக வரும். அந்த பிறகு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்து ஓரம் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபல்லூடா செய்கிறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சப்ஜா சீட்ஸும் பாதாம் பிஸ்னியும் வேணும். பாதாம் பிஸ்னி பார்த்தீங்கன்னா நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். சப்ஜா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஊறி வந்துடும். ஆனால் பாதாம் பிஸ்னி அப்படி கிடையாதுங்க. அது ஒரு ஓவர் நைட் ஊற வச்சா தான் நல்லா உப்பி வரும் எல்லாமே. எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இதை தண்ணியில் வடிகட்டி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நான் பால் காய்ச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது நல்லா சூப்பராக ஆறி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நான் 1 லிட்டர் ஊற்றினேன். ஆனால் 1.5 லிட்டர் தண்ணி அதான் ஊற்றி 1.5 லிட்டர் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ரோஸ் எசன்ஸ் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரோஸ் மில்க் கலர் தேவையோ அதாவது அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கலர்லேயே நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்வீட்ஸ் இருக்குங்க. இந்த சிரப்பில் நிறையவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் சுகர் வந்து பொடியாக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் இருக்க எசன்ஸே போதும், ஸ்வீட்டே போதும் சொல்லி விட்டுட்டேன். நான் ஸ்வீட் சேர்க்கலை. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, ஆனால் ஸ்வீட்ஸ் ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் ரோஸ் மில்க் எசன்ஸ் மட்டுமே ஊற்றி விட்டாச்சு. எங்களுக்கு போதும், அந்த ஸ்வீட் போதும் சொல்லிட்டு இதை நல்லா ஒரு பக்கம் கலக்கிடுங்க. எங்கேயும் நிற்காத அளவுக்கு நல்லா கலக்கிட்டு இது ஓரமாக வச்சிடலாம். ஜெல்லி வந்து நான் ரெடி பண்ணி வச்சு 1 hourக்கு மேலேயே ஆகிடுச்சுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் வெளியே வச்சுட்டு சும்மா ஒரு 1/2 hourக்கு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்ச பிறகு நல்லா சூப்பராக செட் ஆகி வந்தது. கத்தியை வச்சு நல்லா நீங்கள் ஃபஸ்ட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 கலருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு எனக்கு. நல்லா அதை நான் அழகாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாயில் கொஞ்சம் கடிப்படுற அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜெல்லி இப்படி பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்கேங்க. அப்போ நம்ம பவுலில் ஊற்றி சாப்பிட சொல்ல எப்படி இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஜெல்லிலாம் உரமாக வச்சுலாம். இப்போ வந்து 2 கண்ணாடி டம்ளர் எடுத்துருக்கேன். கடையில் செய்கிற மாதிரியே நான் வச்சுருக்கேன். 2 கப்லையும் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற வச்ச பாதாம் பிசின் போட்டிருக்கேன். அதே போல் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1.5 இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஜெல்லி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெட்டு, நெக்ஸ்ட்டு எல்லோ, நெக்ஸ்ட்டு க்ரீனு. அப்போ தான் உங்களுக்கு அழகாக தெரியும் 3 கலரும். இப்போ 3 கலர் வீட்லேயே ரெடி பண்ண ஜெல்லி போட்டாச்சு. இங்கே பார்க்க
சொல்ல சொல்லவே உங்களுக்கு தெரியும் நல்லா. நம்ம வீட்டில் தான் பண்ணோம். ஆனால் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே அப்படியே செஞ்சேன் நான் பசங்களுக்கு மோஸ்ட்லி வீட்டில் தாங்க செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப நான் கடையில் கண்டிப்பாக நான் வாங்கி தரேன். ரொம்ப ரேர் தான், எப்பயாச்சும் தான் ஆசைப்பட்டு கேட்டு தான் வாங்கி கொடுப்பேன். மீறி அவங்க எதனா கேட்டாங்கன்னா நான் வீட்டில் தாங்க செஞ்சு கொடுப்பேன். இப்போ இதுக்கு மேலே ஜெல்லி மேலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாதாம் பிசின், கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் போட்டுட்டு நான் ரோஸ் மில்க் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம வந்து ஐஸ் நம்ம கடையில் கிடைக்கும் இல்லைங்களா, ஐஸ் நம்ம வீட்டில் செய்யலை, அதனால் கடையில் கிடைக்கும் இல்லைங்களா, சும்மா சின்ன சின்ன கப்பு 2 கப்பு வாங்கி மேலே அழகாக வச்சுட்டு ஃபல்லூடா ஸ்பூனை வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ஹோம்மேட் ஃபல்லூடா தயாராகிடுச்சுங்க. இப்படி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக வந்திருக்கு எனக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.